மு.க. ஸ்டாலின் குடும்பத்தில் அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் மட்டுமே பேசாமல் இருந்ததாகவும், ஆனால் தற்போது அவரும் அரசியல் மேடையில் பேச தொடங்கிவிட்டதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, திமுக அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு என கடிந்துரைத்துள்ளார். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு முந்தி திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள் அவர் புத்தகம் எழுதியிருக்காங்களா, அதை வெளியிடுறாங்க. அந்த அம்மாவும் பேச ஆரம்பிச்சிருக்குது, குடும்பம் பூரா பேசிட்டு இருக்குது. அந்த அம்மா பொறுத்து பார்த்து அந்த அம்மாவா இன்னைக்கு அரசியல் உடைய ஆரம்பிச்சிருக்கு. அந்த அம்மா பேசும்போது சொல்லுது, இன்றைக்கு உதயநிதி அவர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி அவர்கள் பல்வேறு பணிக்கு இடையில அந்த அம்மா நிகழ்ச்சியில கலந்துட்டாங்க. எவ்வளவு வேடிக்கை! பல்வேறு பணி இருக்குதான் உதயநிதிக்கு. அந்த பணியெல்லாம் விட்டுட்டு திருமதி துர்கா அவர்கள் அந்த புத்தக வெளியீட்டு விழாவில் உதயநிதி கலந்துருக்குது. அந்த அம்மா பேசுற பேச்சு, குடும்பத்தில் இப்படியே உங்களுக்குள்ள பேசி பேசி நாட்டு மக்களை ஏமாற்ற ஆட்சி தேவையா? கருணாநிதி குடும்பம் எப்ப வந்ததோ, எப்ப ஆட்சிக்கு வந்தாங்களோ அங்கிருந்து இன்று வரை குடும்பம் தான் பிழைச்சிக்கிட்டு இருக்குது. மக்கள் பிழைத்ததா சரித்திரம் இல்லை, அது வரவும் வராது. ஆகவே 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அத்தனை பேரும் எங்களுக்கு உதவ வேண்டும்.